அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான், அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கருப்பைக்கும் மார்பகத்துக்குமான சம்பந்தம் என்ன, எப்படி கருப்பை நோய்கள் மார்பக நோயை உருவாக்குது, எப்படி மார்பக நோயை வச்சு நமக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதை ரெண்டையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சாத பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ கருப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக எப்படி உங்களுக்கு இந்த தொடர்பை நான் எடுத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கர்ப்பம் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கர்ப்பம் ஆகும் பொழுது நம்மளுடைய மார்பகம் தடித்து பருத்து இருக்கும். அதே சமயம் காம்புகள் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். ஸோ கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம மார்பகத்திலையும் இதே மாற்றங்களை ஏற்படுத்துது. அடுத்து பிரசவித்த உடன் என்ன ஆகுது, கருப்பை குழந்தை வெளியே தள்ளின உடனே மார்பகம் ஒரு பால் சுரப்பை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பால் சுரந்துட்டு பால் குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா கருப்பை தன்னோட இயங்கு நிலைக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அச்சீவ் பண்ணும் பொழுது பால் சுரப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து மார்பகம் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பெண்ணினுடைய கருப்பைக்கும் மார்பகத்துக்கும் அவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இப்போது மார்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சுரப்பு. அதே கருப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு உறுப்புனா என்ன, அதுலேருந்து எந்த செக்ரேஷனும் வராது. கருப்பையை பொறுத்த வரைக்கும் ஓவரியிலிருந்து முட்டைப்பையிலிருந்து தான் நமக்கு செக்ரேஷன்ஸ் வரும். ஆனால் மார்பகம் அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட், அது ஒரு சுரப்பு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கருப்பையும் சரி மார்பகத்தையும் சரி இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா FSH, LH, ஈஸ்ட்ரஜன். இந்த ஹார்மோன்ஸ் தான் முக்கியமாக இயக்கக்கூடிய ஹார்மோன்களாக இருக்குது. இப்போது நமக்கு ஒரு வேளை கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம மார்பக பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அதே ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு மார்பகத்தில் நம்ம டயக்னோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி கருப்பையில் இந்த இரத்த கட்டிகள்னு சொல்வோம். மாதாந்திர ருது காலத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான இரத்த கட்டிகளாக இருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்திசு கட்டிகளாக, ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பகத்திலையும் அதே மாதிரியான வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 15 நாட்கள் பீரியட்ஸ் ஆகி ரெண்டாவது 15 நாட்கள் கண்டிப்பாக மார்பகத்தில் வலியும் வீக்கத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் வலியும் வீக்கமும் இருந்தாலும் அதே பிரச்சனை நமக்கு கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் சரியாக வரமாட்டேங்குது, வலி இருக்குது, தாங்க முடியாத வலி வேதனையும் இருக்குன்னாலும் அதே ரிஃப்ளெக்ஷன் மார்பகத்திலையும் வலியாகவும் வீக்கமாகவும் பால் சுரப்பாகவும் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதோ அதே சமயம் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாமோ அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சாதாரணமான ஹார்மோன் பரிசோதனைகளே போதுமானது தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் பெண்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக சுய பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், எப்போ நமக்கு அது கேன்சர் கட்டிகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான வலியும் இல்லாமல் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மார்பகத்தில் கட்டிகள் தென்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய உதவியை நாடணும். அதே மாதிரி வலியோடு இருக்குது, மாதாந்திர ருதுவோடு அது தொடர்புடையதாக இருக்குது, முதல் 15 நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரெண்டாவது 15 நாட்கள் எனக்கு வலி வருது, வீக்கம் வருது, அந்த கட்டியோடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவருடைய உதவியை நாடி ஹார்மோன் பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சரியான தீர்வு காண முடியும். எப்பயுமே மார்பகத்தில் பிரச்சனை நமக்கு தென்படுது அப்படின்னா உடனடியாக போய் கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கிறதும் முக்கியம். அதே மாதிரி கருப்பையில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, கட்டிகள் இருக்குது, வீக்கம் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, இரத்தக்கட்டி இருக்குது, சதக்கட்டி இருக்குன்னா மார்பக பரிசோதனையும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருந்துருச்சு டாக்டர், இப்போ நாங்கள் வந்து டெய்லி சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று இதை வராமல் தடுக்கலாம், இன்னொன்று வந்து வந்த பிறகும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுடைய சுண்டைக்காய் அதை வந்து நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 10 கிராம் வந்து சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கிராம் வந்து ஓம பொடி சேர்த்துக்கோங்க. சுக்கையும் ஓமத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டு சுண்டைக்காயை 1-2 தட்டி அதோட கலந்து வச்சுக்கோங்க. மத்தியானம் சுடு சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு முதக்கவிழ சாதம் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய ரெகுலர் ஃபுட் சாப்பிடுங்க. இல்லை டாக்டர் இந்த மாதிரி எங்களால் சாப்பிட முடியலன்னு சொன்னால் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 டம்ளர் மோரில் இந்த பவுடர் 1 ஸ்பூனை கலந்து குடிச்சிடுங்க. ஸோ இந்த பொடி பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமாக தடுக்கக்கூடிய விதமாகவும் அமையும். ஒரு வேளை நோய் இருந்தால் அதை சீர்படுத்தக்கூடியதாகவும் சரிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்பக பரிசோதனைங்கிறதும் முக்கியம். கருப்பை சார்ந்த பிரச்சனை இருந்தால் பயப்படாமல் அதை சரியான முறையில் அணுகினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இயற்கையான மூலிகை தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.